Hey hi guys, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா mt-15 வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து செகண்டு டியூஸ்டே வெட்னஸ்டே, நாளைக்கு வந்து தேர்ஸ்டே 3rd ஆகஸ்ட்டு கேரளா கிளம்புறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் போடுவேன்னா போட மாட்டேனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. சப்போஸ் நாளைக்கு நம்ம கேரளா கிளம்பிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் வரும். ஏன்னா வந்து எல்லா வாட்டியும் பிளான் போடுறோம், கிளம்புறோம், எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நல்லா போகுது. ஆனால் வந்து ஃப்ளாப் ஆகிடுது பிளானு. ஸோ கடுப்பாகுது, ஏன்டா இப்படி கிளம்பி இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் இந்த வாட்டி சொல்லவும் இல்லை யார்கிட்டையுமே, ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டையுமே சொல்ல, வீட்டில் மட்டும் சொன்னேன் இந்த மாதிரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து பிளானை சீக்ரெட்டாகவே தான் வச்சுருந்தோம். திடீர்னு வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு உங்கள்கிட்டயே தான் சொல்லியிருப்பேன். போகிறோம், எப்போ போகிறோம்லாம் தெரில, டேட்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். கரெக்டாக வந்து திடீர்னு கிளம்பிடலாம் அப்படின்னு. ஸோ அதே தான் நான் வந்து ஒரு 3-4 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து ட்ரிப்புக்கு கிளம்புறோம், சீக்கிரமாக பிளான் வந்து அப்படியே தான் இருக்குது, ட்ராப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு கிளம்புறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம கிளம்பியிருப்போம், பிளான் வந்து சரியாக ஃப்ளாப் ஆகிருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் வந்து பார்க்கலாம், வந்து போர் அடிச்சா ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேரளா சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம். பட் ஆனால் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து என்னோடய என்எஸ் ப்ளஸ் ஃப்ரெண்டோட என்எஸ்ஸும் வந்து எடுத்துகிட்டு போயிருப்போம். ஸோ அந்த என்எஸ் தான் வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கும், குட்டியானையில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்போம். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து எம்டியில் போகிறோம், என்னோடய என்எஸில் போகிறோம். ஸோ என்னோடய என்எஸ் வந்து ஆல்ரெடி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்தாச்சு, சர்வீஸும் வந்து 2 வண்டிக்கும் முடிச்சாச்சு. ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ இவனுக்கு மட்டும் இப்போது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துட்டோன்னு வைங்க, அவ்வளோதான், ஆல் செட். நாளைக்கு கிளம்ப வேண்டியது தான். ப்ளஸ் வீட்டுக்கு போயிட்டு செயின் வந்து க்ளீன் பண்ணோம், லூப் பண்ணோம். அப்புறமா வந்து 2 வண்டிக்கும் மிரர் மாட்டணும். மொபைல் ஹோல்டர் வந்து இருக்குது, ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். என்எஸ்க்கு வந்து என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், ஸோ அதை அங்கே அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். என்கிட்ட வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டேன், ஸோ அதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் கிளம்ப வேண்டியது தான். கரெக்டாக வீட்டிலேருந்து 4 மணி 4:30க்குள்ளே கிளம்புற மாதிரி பிளானு, ஏர்லி மார்னிங். அங்கேருந்து அப்படியே நம்ம போகிறது தான். எந்த ரூட்னா தேனி அந்த சைடு தான். 4 பேர் தான் போகிறோம். கரெக்டாக அப்பு மட்டுமே. ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து எங்கன்னா வாகமான் போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக வாகமான் வந்து 600 கிலோமீட்டரு. ஸோ அது வந்து டே 1 அங்கே வந்து வாகமானில் ஸ்டே பண்ணுறோமா. ஸோ மறுநாள் வந்து வாகமான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மூணார் போயிடுவோம். ஈவினிங்கோ என்னமோ மூணார் கிளம்பி செகண்ட் டே வந்து மூணாரில் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் ஃபுல்லாக மூணாறு, அங்கே பக்கத்தில் வந்து கொழுக்குமலை, அந்த மாதிரி இடுக்கி வழியாக தான் போவோம். ஸோ போகிற வழியில் என்ன நல்லாயிருக்கும் எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டியது தான். மொத்தமாக 2 நாள் ஸ்டே வரும்னு நினைக்கிறேன். நைட் ரைடு இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ பிளான் வந்து ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம், இல்லை அதே 3 days 2 days கூட கிளம்பலாம். ஸோ அது வந்து என்னன்னு தெரில. பிளான் போட்டாலே ஃப்ளாப் ஆயிடுதுன்னு நாங்கள் ஒரு அரைக்குறை பிளானாக தான் போகிறோம், ஸ்பாட்டில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியான வெயில். ஸோ 4 பேருமே வந்து ஹெல்மெட் போட்டு தான் போக போகிறோம். சேஃப்டியில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, பக்காவாக தான் போய் ஆகணும். பிகாஸ் அவ்வளோ தூரம் வேறு. ப்ளஸ் வந்து ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது கன்ஃபார்மாக, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ எடுத்தோன்னே வந்து அவ்வளோ லாங் அடிக்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன் ஒரு நாளில்னா. ப்ளஸ் 600 கிலோமீட்டரு 12 hours ஒரே ஸ்டெச்சில் அடிக்கணும்னா கஷ்டம்தான். பிரேக் எடுத்து பொறுமையாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ பார்ப்போம். ஆனால் வந்து முடிச்சே ஆகணும் இந்த வாட்டிக்கு. பல நாள் பிளானு. இந்த கேரளா மட்டும் போகவே முடியல. எல்லா வாட்டியும் வந்து எதனா ஒரு தடங்கள் வந்துன்னு ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது பிளானு. அப்படின்னா தான் வந்து இருக்குதுன்னு தெரில. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, கொஞ்ச நாள் வந்து போகாதீங்க ப்ரோ, நீங்கள் கேரளா பிளான் போட்டதுலேருந்து தான் மேலே வந்து ஏதாச்சும் ஆகிட்டே இருக்குது, வண்டி வந்து இது மாதிரி பிரச்சனை கொடுத்தது, உங்களுக்கும் வந்து நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு. பட் ஆனால் வந்து போய் ஆகணும்னு பார்ப்போம். நான் அதனால தான் இந்த வீடியோ வந்து சப்போஸ் கன்ஃபார்ம் போயிட்டோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவேன், அப்படி இல்லைனா வந்து போட மாட்டேன். மோஸ்ட்லி கிளம்பிடுவேன், இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. பார்ப்போம். நல்ல வேலை, அதுக்கேற்ற மாதிரி தான் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி ஒரு வண்டியாக வந்து சர்வீஸ் பண்ணி திருப்பி வந்து காசுலாம் சேர்த்து
பக்கம் வந்து ரெடி பண்ணியாச்சு, கிளம்புறது மட்டும்தான் பேலன்ஸ். அண்ட் கைஸ் லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம GT 650 ஓட்டியிருப்போம் ப்ளஸ் 390 ஓட்டியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் வந்து பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து என் லைஃப்பில் நான் அந்த வண்டிலாம் வந்து ஓட்டுறேன். மேக்ஸிமம் வந்து 250cc 350cc தான் ஓட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 650cc ஓட்டுறதுக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ இங்கே தான் வரும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, அந்த சென்டரு. மோஸ்ட்லி புதிய வண்டிக்கு வந்து கேட்க மாட்டாங்க. இது வந்து 1 இயர் தான் ஆகுது வண்டி வாங்கி, 1 இயர் ப்ளஸ் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து லாஸ்ட் வாட்டி செக் பண்ணோம். ஸோ எதுக்கோ கேரளாலாம் ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதனால் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு 100 ரூபாவா இதுக்கு நம்ம செலவு பண்ண பார்த்தோன்னா அங்கே ஃபைன் கட்ட வேண்டியது தான். ப்ளஸ் அங்கே கோப்ரம் யூஸ் பண்ணக்கூடாதா, அதனால் பார்த்து தான் யூஸ் பண்ணோம். அங்கே போயிட்டு நான் கோப்ரம் எடுப்பேனான்னு சொல்லிட்டு தெரில. அப்படி இல்லைனா உள்ளே போயிட்டு ஊர் உள்ள அப்படிலாம் யாரும் இல்லாத டைமில் தான் வந்து கோப்ரோ யூஸ் பண்ணோம். அப்படிலாம் ஃபுல்லாக வந்து ஃபோனு அந்த மாதிரி தான். ப்ளஸ் கேமராவும் கொண்டு போகிறோம். ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து பயங்கரமாக வரும். ஸ்பேஸ் ஃபைனில் எடுத்தாச்சு. 50 ரூபா தான் வாங்கினாங்க. கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதனாலும் வந்து ஃபைன் தான். அதனால் எடுத்தாச்சு. இவன் வந்து இப்போ டெஸ்ட்லாம் பண்ணல, 2 நாள் முன்னாடி தான் ஃப்ரெண்டுக்கு வந்து லைசன்ஸ் போகிறதுக்காக இந்த வண்டி தான் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து எடுத்தான். ஸோ அதே காப்பி வந்து வச்சுருந்தாங்க போல். ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. 50 ரூபா தான் வாங்கினாங்க. புதுசாக எடுக்கணுன்னா 100 ரூபா. கரெக்டா? ஸோ அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து போன பெட்ரோலே வந்து அந்த NSலேருந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா நாங்கள் கிளம்பி 100 கிலோமீட்டர் தான். அதுக்குள்ளேயே வந்து இன்ஜின் ஃபுல்லாக ஆயில் தெரிச்சு போச்சு. ஸோ அந்த பெட்ரோல்லாம் வந்து பாட்டிலில் தான் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த வண்டியில் வந்து அந்த பாட்டிலில் இருக்க பெட்ரோல்லாம் ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டா அதே வந்து ஒரு 1/2 டேங்க் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து மீதி 2 வண்டியிலே ஃபுல் டேங்க் வச்சுட்டு அதோட கிளம்ப வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். ஸோ வீடியோஸ்லாம் வந்து பயங்கரமாக வரும். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அவ்வளோ தூரம் ஓட்ட போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதோட கேரளா Day 1 சந்திப்போம்.